இன்றைய வாக்குத்தத்தம் யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மகிழ்ந்து களி கூற வேண்டும். நம்ம கர்த்தர் நினைச்ச பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கலங்காதீங்க. இது வரைக்கும் வந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகளை பார்த்து சோர்ந்துருப்போம். நீங்கள் சோர்ந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரை இயேசுக்கு நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு உங்கள் வாழ்க்கையில். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடிய பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய்ந்து முடிய பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். அதிசயம் என்ன? இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்யப்படுறார். எண்ணி முடியாத அதிசயம், என்னவே இப்படி அவ்வளோ அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க, சூழ்நிலையை நோக்கி பார்க்காதீங்க, நம்ம தோல்வியை நினச்சி பார்க்காதீங்க, உங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை நினச்சி பார்க்காதீங்க. இவ்வளோ கடன் வந்துருச்சு, எப்படி கடன் அடைக்க முடியும்னு நினச்சி கலங்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நம்ம கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வாராம். யோபின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்கக்கூடாத நம்ம நினைச்சி பார்க்க முடியாத, நம்ம உள்ளத்தில் எண்ண முடியாத அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். கலங்காதீங்க, உங்கள் கண்ணீர் துடைச்சிக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. எவ்வளோ கடன் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை கடனை அடைச்சி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கலங்காதீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, கடனால் கண்ணீர் வடிக்கிற மக்களை கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா. கண்ணீரை துடைச்சிருங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றிடுங்க. ஆண்டவரே, நோக்கி கெஞ்சிரும். வாழ்க்கையில் காணப்பட்ட தோல்வியை பார்த்து கவலைப்படுற மக்களையெல்லாம் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஐயா. நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குடும்பத்தில் எத்தனையோ தடைகள் இருக்கப்போ அந்த தடைகள்லாம் பார்த்து சோர்ந்து போயிருக்காங்க. அவங்கள ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுன்னு சொன்னீங்க. தேற்றி ஆற்றி அரவணைத்து காத்து கொள்ளுங்க. அன்பின் சட்டைக்குள்ள மூடிக்கோங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அவங்க பலவீனங்களாக நீங்கி போட்டும் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஐயாமை. துதிக்கிற என்ன வியாதி இருந்தாலும் உங்களை சுகமாக்கி உங்கள் நாமக்கப்படட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.